kids, welcome to Kaikode's KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் வாட்டர். இது கிளாஸ் 4 சயின்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். வாட்டர் அப்படின்னா வந்து என்னது? நீர். நம்ம வந்து அன்றாட நம்மளோட வாழ்க்கையில வந்து பயன்படுத்துற ஒரு திங் சரிங்களா? வாட்டர். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த பாடத்தோட நோக்கம் வந்து என்ன? After learning this lesson, students will be able to understand the changes of states in water, describe the water cycle, explain the importance of water cycle, summarize rainwater harvesting and its uses. இந்த பாடத்தோட நோக்கம் வந்து என்ன? இந்த பாடம் படிக்கிறது மூலமா நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது நீரின் 3 நிலைகள் வந்து என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா? அப்புறம் நீர் சுழற்சி அப்படின்னா வந்து என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் சுழற்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து மழை நீர் சேகரிப்பு அது மூலமா ஏற்படுற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா? சோ வாங்க பார்க்கலாம். Introduction. Water is most abundant and precious resource on the earth. It is found in oceans, seas, rivers, streams, lakes, ponds and even under the ground. All living things need water to live and to do many other activities. We have already learnt about this in the previous classes. Let us learn more about water in this lesson. என்ன சொல்லியிருக்காங்க? நீர் வந்து இந்த பூமியில வந்து அதாவது நிறைய வந்து இருக்கு. அபண்டன்ட்னா நிறைய சரிங்களா? அதாவது இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா 4ல 3 பங்கு தண்ணி. ஒரு பகுதி தான் வந்து என்னது நிலமா வந்து இருக்கு சரிங்களா? சோ அப்படின்னா அது வந்து நிறைய இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நிறைய இருந்தாலும் அது வந்து ஒரு பொக்கிஷமான வளமாகவே நம்ம பூமியில வந்து தண்ணியை வந்து நம்ம வந்து கருதுறோம் சரிங்களா? ஏன்னா அவ்வளோ இருந்தாலும் 3% நீர் தான் குடிக்கிறதுக்கு இல்லைன்னா உபயோகிக்கிறதுக்கு வந்து ஏற்றதா வந்து இருக்கு சரிங்களா? ஸோ அதனால தான் அது வந்து என்னது ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ப்ரெஷியஸ்னா வந்து ஒரு பொக்கிஷமான ரிசோர்ஸ்னா வளம் சரிங்களா? இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஓஷன் சீஸ். நீரை வந்து நீங்க எங்கெல்லாம் பார்க்க முடியும்? அதாவது பெருங்கடல்ல பார்க்கலாம், கடல்ல வந்து பார்க்கலாம், ரிவர்ஸ்னா நதி இல்ல ஆறு, ஸ்ட்ரீம்ஸ்னா ஓடை, லேக்ஸ்னா என்னது ஏரி, பாண்ட்ஸ்னா குளங்கள், அப்புறம் ஈவன் அண்டர் தி கிரவுண்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அதாவது நிலத்தடி நீராவும் நீங்க வந்து நீரை வந்து பார்க்கலாம் சரிங்களா? நிலத்துக்கு கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து என்னது? தண்ணி. தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? முடியாது சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஃபார்மிங் விவசாயம் பண்றதுக்கு நீர் தேவைப்படுது. கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பிரஷ் பண்றதுக்கு, இப்போ குக் பண்றதுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து ஒரு முக்கியமான பொருளா கருதப்படுது சரிங்களா? நம்ம ஏற்கனவே நீரை பத்தி ப்ரீவியஸ் கிளாஸஸ் அதாவது ப்ரீவியஸ் கிளாஸஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்டாண்டர்ட், செகண்ட், 1 இந்த மாதிரி வந்து பார்த்திருக்கோம். இதுல வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத இப்ப வந்து பார்க்கலாம். அதாவது இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஜாஸ்தியா நம்ம நீரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் அப்படின்னா வந்து என்னது? நீர். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னா எப்படி வந்து ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு வந்து மாறுது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா வந்து இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பிக்சர்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பொருட்கள் சரிங்களா? சோ இது என்ன நிலையில வந்து இருக்கு? சாலிட். சாலிட்னா என்னது? திடமா வந்து இருக்கிறது. லிக்விட்னா திரவம். அதாவது வாட்டர் மாதிரி இருக்குது. கேஸ்னா வாயு. கேஸஸ் உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா? சோ என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பக்கெட்ல வந்து தண்ணி. இது வந்து என்னது? லிக்விட் ஸ்டேட். தண்ணி அப்படியே வந்து இருக்கு. சோ லிக்விட் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. LIQUID. இது என்னது? ஐஸ் கியூப்ஸ். ஐஸ் கியூப்ஸ் வந்து எப்படி இருக்கு? சாலிடா வந்திருக்கு. திடமா வந்திருக்கு. சோ சாலிட். இந்த கேஸ் இந்த பலூன்குள்ள வந்து என்ன இருக்கு? கேஸஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து கேஸ். இங்க பாத்தீங்கன்னா தண்ணிய வந்து ஹீட் பண்றதுனால தண்ணியில இருந்து ஆவி வந்து மேல வந்து போயிட்டு இருக்கு. வேப்பர் ஸ்டேட்ல வந்து இருக்கு. சோ இது வந்து என்னது? கேஸ். இங்க ஸ்மோக்கும் வந்து என்னது? கேஸ். இந்த டாய் வந்து என்ன ஸ்டேட்ல வந்து இருக்கு? சாலிட் ஸ்டேட். திடமா வந்து இருக்கு. இங்க ஆயில் வந்து இருக்கு. இந்த பாட்டில்ல எண்ணெய் வந்து இருக்கு. எண்ணெய் வந்து என்னது? லிக்விட். சேர் இது வந்து என்னது? சாலிட். இந்த கிளாஸ்ல வந்து ஜூஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஜூஸ் வந்து என்னது? லிக்விட். இந்த ஷர்ட் கிளாத் வந்து என்னது? சாலிட். வாட்டர் அக்வர்ஸ் நேச்சுரலி இன் 3 ஃபார்ம்ஸ். இயற்கையாகவே பார்த்தோம்னா வாட்டர் அக்வர்ஸ் நேச்சுரலி இன் 3 ஃபார்ம்ஸ். இயற்கையாகவே பார்த்தோம்னா நீர் வந்து 3 நிலைகள்ல வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி? ஐஸ். ஐஸ் கட்டி உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா?
அப்புறம் வந்து வாட்டர், வாட்டர்னா நீர். வாட்டர் வேப்பர்னா நீர் ஆவி. சரிங்களா? இது 3ஓட ஸ்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தீஸ் ஃபார்ம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த ஃபார்ம்ஸ வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க? அதாவது நீரின் நிலைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஐஸ் வந்து என்னது? சாலிட் ஃபார்ம். ஐஸ் கட்டி வந்து பார்த்திருப்பீங்க. திடமா உங்க கைகள்னால ஹோல்டு பண்ண முடியும். பிடிச்சிருக்க முடியும். சரிங்களா? ஸோ அது வந்து என்னது? திடமா வந்து இருக்கு. அது வந்து சாலிட் ஃபார்ம்ல வந்து இருக்கு. ஐஸ் கட்டி. இதே இது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைகள்ல வந்து அப்படியே வந்து ஓடும். ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளோ ஆகுறதுனால என்ன சொல்றாங்க? இட் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ தண்ணிய வந்து ஹீட் பண்றீங்க. அது மூலமா மேல வந்து ஆவி வந்து உண்டாகுதா? ஸோ அது பேர் என்னது? நீராவி. வாட்டர் வேப்பர். அது வந்து என்னது? கேஸஸ் ஃபார்ம். ஸோ அத தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Ice is in solid form, water is in liquid form, and water vapor is in gaseous form. These states occur naturally because of the temperature changes. அதாவது இந்த 3 நிலைகள்ல வந்து நீர் வந்து இருக்கு பார்த்தீங்களா? அது இயற்கையாகவே ஏன் அப்படி இருக்குன்னா, அதாவது வெப்பம் மாற்றத்தினால வந்து அப்படி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் இன் கோல்ட் ரீஜியன்ஸ். இப்போ குளிர் பிரதேசம் வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது காஷ்மீர், சிம்லா அப்படி இல்லைன்னா அமெரிக்கால வந்து டிசம்பர் மாசம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க எக்ஸாம்பிள்க்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது? அந்த தண்ணி வந்து ஐஸ் கட்டியா வந்து மாறுது. நயக்ரா ஃபால்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? டூரிங் டிசம்பர் மந்த் வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்கனால, அப்படியே வந்து பனியா உறைஞ்சு வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ நீராவி வந்து எங்க வந்து நடக்குது? ஓஷன்ஸ் அப்புறம் ரிவர்ஸ். ஓஷன்ஸ்னா பெருங்கடல். ரிவர்னா ஆறு. அங்க தண்ணி வந்து இருக்கா? சூரிய வெப்பத்தினால என்ன ஆகுது? அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகி திருப்பி நீராவியா வந்து மாறுது. சரிங்களா? டியூ டூ தி ஹீட் ஆஃப் தி சன். ஸோ அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Water becomes ice in cold regions, remains as water in oceans or rivers, and become water vapor due to the heat of the sun. ஸோ 3 ஸ்டேட்லயும் வந்திருக்கு பாருங்க. அதாவது ஐஸா இருக்கும்போது எப்படி இருக்கு? சாலிட் ஸ்டேட்ல வந்திருக்கு. அதே மாதிரி தண்ணியா இருக்கும்போது லிக்விட் ஸ்டேட்ல வந்திருக்கு. அந்த சூரிய வெப்பத்தினால வேப்பரா மாறும்போது கேஸியஸ் ஸ்டேட் வந்து மாறுது. மோர் டு நோ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 75% ஆஃப் வாட்டர். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து தண்ணி தான் வந்து இருக்கு. சரிங்களா? வாட்டர். இங்க ஐஸ் கட்டி வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னது? சாலிட். சாலிட்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்னது? ஐஸ் அண்ட் ஸ்னோ. இங்க தண்ணி, வாட்டர் வந்து குடுத்திருக்காங்க. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம குடிக்கிற தண்ணி வந்து என்னது? லிக்விட். நெக்ஸ்ட் கேஸஸ். கேஸஸ்னா என்னது? ஆவி, நீராவி. வாட்டர் வேப்பர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். Fill in the boxes given below with correct answers. Liquid, solid, melting, freezing, cooling, heating and gas. லிக்விட்னா என்னது? அதாவது திரவமா இருக்கிறது. சாலிட்னா திடமா வந்து இருக்கிறது. மெல்டிங் அப்படின்னா என்னது? உருகுறது. ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னா என்ன? அதாவது ஃப்ரிட்ஜ்ல தண்ணி ஊத்தி வச்சு ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல வந்து பனிக்கட்டியா வந்து மாறுமா? அதாவது ஐஸ் கட்டியா வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து என்னது? ஃப்ரீசிங். குளிர்வித்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? கூலிங். கூலிங்னா ஜஸ்ட் வந்து கூல் ஆகுறது. இந்த குளிர்ந்த காத்து படுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கூலிங்க. ஹீட்டிங். ஹீட்டிங்னா சூடு பண்றது. கேஸ்னா வாயு. ஸோ இங்க குடுத்துருக்காங்க. இங்க வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? ஐஸ் கியூப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்னது? ஐஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஐஸ் வந்து என்னது? சாலிட். இங்க வாட்டரா வந்து இருக்கு. இது வந்து என்னது? லிக்விட். இங்க ஆவியா வந்து போயிட்டு இருக்கு பாருங்க மேல. ஸோ இது வந்து என்னது? வாட்டர் வேப்பர். இது கேஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஐஸ்ல இருந்து வாட்டருக்கு வந்து எப்போ வந்து மாறும்? இத வந்து ஹீட் பண்ணும்போது மாறுமா? இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? மெல்டிங். உருகுறது. சரிங்களா? ஐஸ் உருகி தண்ணியா வந்து மாறுறது. ஸோ எப்ப ஆகும்? இத வந்து ஹீட் பண்ணும்போது மாறும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வாட்டர வந்து திருப்பி வந்து ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? வாட்டர் வேப்பர் வந்து உண்டாகுது. இந்த ப்ராசஸ வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க? ஹீட்டிங். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெல்டிங். அடுத்து வந்து என்னது? ஹீட்டிங். ஸோ இப்போ வந்து என்னெல்லாம் எழுதியிருக்கோம்? லிக்விட், சாலிட், கேஸ் 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மெல்டிங் எழுதியாச்சு. ஹீட்டிங் எழுதியாச்சு. இப்ப வாட்டர் வேப்பர் வந்து இருக்கு. இத நீங்க வந்து குளிரு பண்ணீங்கன்னா, அதாவது கூலிங் பண்ணீங்கன்னா, இப்ப மேல மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து உங்க வீட்ல குழம்பு வந்து செய்றாங்க. சூடா இருக்கும்போது மேல ஆவியா வந்து போயிட்டுருக்கும். இப்ப மூடி வச்சுட்டு தொறந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆவி எல்லாம் திரும்பி வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆனோனே என்ன ஆகும்? அப்படியே ட்ராப்லெட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும். சொட்டு சொட்டா. ஸோ தொறக்கும்போது கீழ வந்து தண்ணி வடியும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் தான். அது பேர் என்னது? கூலிங். ஸோ வேப்பர் வந்து கூல் ஆகும்போது என்ன ஆகும்? வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். திரும்பி இந்த வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஃப்ரீஸ்னா
0 டெம்பரேச்சருக்கு கீழ வந்து குளிர்விக்கிறது. சரிங்களா? ஸோ ஃப்ரீசிங். ஃப்ரீசிங் பண்ணும்போது என்ன ஆகும்? திரும்ப வந்து ஐஸ் கட்டியா வந்து அது வந்து மாறும். எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் சரிங்களா? தண்ணீய வந்து அந்த அந்த ட்ரேஸ்ல வந்து ஊத்தி வைப்பீங்க. ஊத்தி வச்ச பிறகு என்ன ஆகும்? அது வந்து கொஞ்ச நேரத்துல வந்து ஐஸ் கட்டியா மாறிரும். ஃப்ரீசிங்னால. சரிங்களா? சாலிட் ஸ்டேட். சாலிட்னா திடமா வந்து இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஐஸ். ஐஸ் இஸ் அ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். அதாவது எது வந்து சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர்? ஐஸ், அப்புறம் ஸ்னோ. சரிங்களா? இதெல்லாம் சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட் அ டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி வாட்டர் பிகம் ஐஸ். அதாவது எப்ப வந்து தண்ணி வந்து ஐஸா வந்து மாறுது? அதாவது 0 டிகிரி செல்சியஸ் அப்போ வந்து மாறுது. அவ்வளோ டெம்பரேச்சர் டவுன் ஆகும்போது தான் தண்ணி வந்து ஐஸ் கட்டிக்கு வந்து மாறுது. இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்றாங்க? ஃப்ரீசிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. This process is called freezing. ஸோ எந்த ப்ராசஸ வந்து ஃப்ரீசிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க? வாட்டர வந்து கூல் பண்றோம். 0 டிகிரி கீழ. அது வந்து ஐஸா வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது? ஃப்ரீசிங். சரிங்களா? நெக்ஸ்ட் லிக்விட் ஸ்டேட். லிக்விட்னா என்னது? திரவமா வந்து இருக்கிறது. வாட்டர் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து என்னது? திரவம் தான். சரிங்களா? வாட்டர் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் இஸ் அவைலபிள் இன் வாட்டர் பாடிஸ் சச் அஸ் ஓஷன், ரிவர்ஸ், வாட்டர்ஃபால்ஸ். இந்த தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னது? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ தண்ணி எங்கெல்லாம் இருக்கு? ஓஷன்ஸ்ல இருக்கு. பெருங்கடல். ரிவர்னா ஆறு, நதி. வாட்டர்ஃபால்ஸ்னா நீர்வீழ்ச்சி. இதுலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லிக்விட் ஸ்டேட்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் எனி 2 வாட்டர் பாடிஸ் இன் யுவர் ஏரியா. உங்க ஏரியால உள்ள நீர்நிலைகள் வந்து ஏதாச்சும் 2 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க ஏரியால வந்து என்ன இருக்குன்னா, லேக் வந்து இருக்கு. ஏரி வந்து இருக்கு. அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேற என்ன வாட்டர் பாடிஸ் இருக்கு? வெல்னா கிணறு. அது மூலமாவும் தண்ணி கிடைக்குதுல்ல. ஸோ அதுதான் வந்து வாட்டர் பாடிஸ். அப்படி இல்லைன்னா ரிசர்வாயர், டேங்க்ஸு இந்த மாதிரி நீங்க எதுனாலும் எழுதிக்கலாம். பாண்ட், ரிவர் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னா வந்து என்னது? வாட்டர் வேப்பர், நீராவி. வாட்டர் வேப்பர் as temperature increases due to heat. அதாவது இப்போ தண்ணி வந்து இருக்கு. இங்க வந்து ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணோம்னே என்ன ஆகும்? தண்ணி எல்லாமே ஆவியா வந்து மாறிரும். ஸோ இங்க வந்து என்ன அப்ளை பண்றோம்? டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரீசிங்ல வந்து என்ன பார்த்தோம்? டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகும். சரிங்களா? இந்த இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகுது. இன்கிரீஸ் ஆனா என்ன ஆகும்? ஹீட்டும் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? தண்ணி வந்து சூடாகி நீராவியா வந்து மாறுது. Heating forms a white mist of extremely small water droplets in the air known as water vapor. இப்ப தண்ணிய வந்து ஹீட் பண்றீங்க. அப்போ வந்து ஒரு ஒயிட்டா ஒரு பனி மாதிரி இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த பிக்சர்ல. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அது. ஒயிட்டா ஒரு பனி மாதிரி உருவாகுது பார்த்தீங்களா? மிஸ்ட்னா பனி மாதிரி. சரிங்களா? அது பேர் என்னது? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன நீர் துளிகள் வந்து இருக்கும். அது பேர் தான் வந்து என்னது? வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் இருக்கு. அத ஹீட் பண்றீங்க. இங்க வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் பண்றீங்க. பண்ணும்போது என்ன ஆகுது? அது வந்து நீராவியா வந்து உண்டாகுது. இதோட ஆப்போசிட் தான் வந்து என்னது? வாட்டர். இப்ப கூல் பண்றோம். இல்லைன்னா ஃப்ரீசிங் பண்றோம். ஃப்ரீசிங்க 0 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஆகும்? ஐஸா வந்து மாறும். ட்ரை டு ஆன்சர். ஒய் வாட்டர் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஏன் வந்து தண்ணி வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இது 3 நிலைகளையும் வந்து நம்மனால பார்க்க முடியுது. அதனால வந்து இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்க்க முடியறதுனால இது வந்து குட் எக்ஸாம்பிள். சரிங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட்? ரெயின், ஐஸ் அண்ட் ஸ்னோ. எது வந்து திரவ ஸ்டேட்ல, திரவ நிலையில வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரெயின் தான் வந்து என்னது? லிக்விட் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஐஸ் சாலிட், ஸ்னோ சாலிட். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? லெட் அஸ் டூ. ஃபில் வாட்டர் இன் அன் ஐஸ் ட்ரே அண்ட் கீப் இட் இன் தி ஃப்ரீசர். ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் டேக் இட் அவுட். வாட் ஹேப்பன் டு தி வாட்டர்? தண்ணி எடுங்க. ஐஸ் ட்ரேல வந்து ஊத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வைங்க. ஃப்ரீசர்ல வந்து வைங்க. சரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. என்ன ஆயிருக்கும்? வாட்டர் கெட்ஸ் சேஞ்ச்டு இன்டு ஐஸ் கியூப்ஸ். அது வந்து என்னது? ஐஸ் கியூப்ஸா வந்து மாறி இருக்கும். அதாவது சாலிடா வந்து மாறி இருக்கும். Liquid to solid. Now keep the ice tray on the table for some time. What happens to the ice? Ice will be melted. இப்போ அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து இருக்கு. அத எடுத்து டேபிள்ல வந்து வைங்க. என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் சுத்தி வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கனால அந்த ஐஸ் உருகி வந்து அது வந்து லிக்விடா வந்து மாறிரும். ஐஸ் will be melted and becomes water. திரும்ப தண்ணியா வந்து மாறிரும். Pour water from the ice tray into a kettle.
Ask an elder at your home to heat the kettle and observe the mouth of the kettle when the water starts boiling. What do you see? என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஐஸ உருகி அது வந்து ட்ரேல வந்து தண்ணி வந்து இருக்கு. அத வந்து கெட்டில்னா அந்த கைப்பிடியோட டீ, சாய் எல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் கெட்டில். சரிங்களா? அத வந்து ஹீட் பண்ண சொல்றாங்க. நீங்க ஹீட் பண்ணாதீங்க. யாராச்சும் எல்டர்ஸ கூப்பிட்டு ஹீட் பண்ணுங்க. அதோட வாய் நார்மலா கெட்டில் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ, இங்க வந்து ஒரு வாய் மாதிரி ஒண்ணு வந்திருக்கும். கரெக்ட்டா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ, இங்க வந்து ஹீட் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஹேண்டில் இப்படி இருக்கும். சரிங்களா? இப்ப ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த வாயில வந்து அப்படியே வேப்பரா வந்து வரும். சரிங்களா? தண்ணி கொதிக்கும்போது. இது வந்து என்னது? கேஸ். ஸோ, when heated, water vapor is created. Water vapor is formed. இது வந்து என்ன ஸ்டேட்? கேஸ் ஸ்டேட். சரிங்களா? வாட்டர் சைக்கிள். நீரின் சுழற்சி. இன் நேச்சர் வாட்டர் கீப்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஸ்டேட். இயற்கையாகவே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையில வந்து இருக்காது. மாறிக்கிட்டே வந்து இருக்கும். லெட் அஸ் see how this happens. இது எப்படி நடக்குது அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். Due to the sun's heat, water in the oceans, rivers changes into vapor, that is water vapor, and rises up. கடல்ல வந்து தண்ணி இருக்கா? கடல், ஆறு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க வந்து நீர வந்து பார்க்க முடியும். இந்த சூரிய வெப்பத்தினால என்ன ஆகுது? அந்த தண்ணி வந்து சூடாகி, அது வந்து நீராவியா வந்து மாறி, திருப்பி வந்து வானத்துக்கே வந்து போகுது. சரிங்களா? ஸோ இங்க குடுத்திருக்காங்க. இதுதான் லேக் அப்படி இல்லைன்னா, ஓஷன் அப்படி இல்லைன்னா, ஏதாவது ஒரு வாட்டர் பாடி. இதுல வந்து சூரியனோட வெப்பம் வந்து இதுல வந்து படுது. அப்ப என்ன ஆகுது? தண்ணி வந்து ஹீட் ஆகி, அப்படியே எவாப்பரேஷன் ப்ராசஸ் மூலமா இந்த தண்ணி வந்து வாட்டர் வேப்பரா வந்து மாறுது. வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாப்பரேஷன். ஸோ இந்த ப்ராசஸ வந்து என்னன்னு வந்து சொல்றாங்க? எவாப்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேப்பர் இருக்கு பாருங்க இதுலயே. வேப்பர் தானே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால இந்த ப்ராசஸ் பேரு எவாப்பரேஷன். தி வாட்டர் வேப்பர் when comes in contact with cool air becomes water droplet. இப்போ இப்படியே மேலே போய் வாட்டர் வேப்பர் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ அது மேல வந்து குளிர்ந்த காத்து வந்து படுது. படும்போது என்ன ஆகுது? இந்த வாட்டர் வேப்பர் படும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்படி இப்படி. சரிங்களா? அதாவது தண்ணீர் நீர் துளிகள் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ வந்து என்ன சொல்றாங்க? கண்டென்சேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எவாப்பரேஷன் ப்ராசஸ் மூலமா வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த வாட்டர் வேப்பர் வந்து அந்த கூல் ஏர்ல வந்து பட்ட உடனே என்ன ஆகுது? வாட்டர் டிராப்லெட்ஸா வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது? கண்டென்சேஷன். சரிங்களா? தி வாட்டர் டிராப்லெட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் கிளவுட்ஸ். இப்ப என்ன பண்ணுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த துளிகள் வந்து சேர்ந்து, அப்படியே மேகத்த வந்து இப்படி வந்து உண்டாக்கிருது. சரிங்களா? ஸோ the water droplets combine to form clouds. The water droplets continue to combine. இப்படியே தொடர்ந்து வந்து எவாப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? நீங்க அதனால தான் வானத்துல வந்து நெறைய மேகங்கள வந்து இப்படி வந்து பார்க்க முடியுது. நெறைய வந்து ஃபார்ம் ஆயிட்டே வந்திருக்கு. To combine and they become big and heavy. அப்படியே என்ன ஆகுது அது? அப்படியே பெருசா மாறி கனமாவும் மாறுது. These water droplets then fall down as rain. இது வந்து திரும்பவும் நமக்கு வந்து எப்படி நிலத்துக்கு வந்து வந்து சேருது? மழையா வந்து வந்து சேருது. சரிங்களா? ஸோ இதுல திருப்பி குளிர் காத்து பட்ட உடனே என்ன ஆகுது? மழையா வந்து கீழ வந்து பொழிய ஆரம்பிச்சு, நமக்கு திரும்பவும் அந்த வாட்டர் வந்து நீர் மூலமா நீரா வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்றாங்க? பிரசிபிடேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? In colder places, combined water droplets come down as snow, slelt or hail. இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி நடக்குது. கோல்டர் பிளேஸஸ் குளிர் பிரதேசங்கள்ல வந்து என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா வாட்டர் டிராப்லெட்ஸ். இது திரும்பி வந்து எப்படி வந்து வருது? மழையா வராம ஸ்னோ பனியா வருது. ஸ்லீட் ஆர் ஹெயில்னா ஆலங்கட்டி மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஐஸ் கட்டி மலை. ஐஸ் கட்டியாவே அப்படியே கீழ விழுகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? ஸ்லீட் ஆர் ஹெயில். This continuous change of water from one state to another in nature is called water cycle. இப்படி வந்து நீர் வந்து தன்னோட நிலைகளை வந்து மாத்திக்கிட்டே வந்து இருக்கு இயற்கையில. ஸோ இது பேர் தான் வந்து என்னது? நீரின் சுழற்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரிவர் அப்படி இல்லைன்னா வாட்டர் பாடிஸ் வந்து இருக்கு. அதுல சூரியனோட வெப்பம் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த வாட்டர் வந்து எவாப்பரேட் ஆகி வாட்டர் வேப்பரா வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது? எவாப்பரேஷன். இப்படியே ஃபார்ம் ஆகி அதுல வந்து குளிர் காத்து வந்து பட்டோம்னே என்ன ஆகுது? வாட்டர் டிராப்லெட்ஸா வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுதுல, அது மூலமா என்ன ஆகுது? கிளவுட்ஸ் வந்து உண்டாகுது. சரிங்களா? ஸோ அப்படியே சேர்ந்து கிளவுட்ஸ் வந்து உண்டாகுது. ஸோ இந்த ப்ராசஸ வந்து என்னன்னு சொல்றாங்க? கண்டென்சேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திரும்ப அந்த கிளவுட்ஸ்ல வந்து குளிர் காத்து பட்ட உடனே, அது வந்து மழையா வந்து கீழ வந்து பொழிய ஆரம்பிக்குது. அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது? பிரசிபிடேஷன்.
ஸோ இப்படியே வந்து நடந்துகிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணி வந்து திரும்பவும் வந்து லேக் இல்லைனா ஓஷன்ல வந்து சேரும். திரும்ப இந்த எவாப்பரேஷன், கண்டென்சேஷன், பிரசிபிடேஷன் இப்படியே சைக்கிளாவே நடந்துட்டு இருக்கனால, இத வந்து என்ன சொல்றோம்? நீரின் சுழற்சி அப்படின்னு வந்து சொல்றோம். The continuous cycle through which water is circulated by different processes like evaporation, condensation and precipitation is called water cycle. இது வந்து ஒரு கன்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப நடக்கும், அப்படி நடக்கும்னு இல்ல. இது வந்து நம்ம இயற்கையில வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? எவாப்பரேஷன், கண்டென்சேஷன், பிரசிபிடேஷன். எவாப்பரேஷன்னா நீர் வந்து நீராவியா வந்து மாறுறது. கண்டென்சேஷன்னா அந்த நீராவி வந்து திரும்ப வந்து கிளவுட்ஸா வந்து ஃபார்ம் ஆகுறது. அந்த கிளவுட்ஸ்ல இருந்து ரெயினா வந்து பொழியுது பார்த்தீங்களா? அது பிரசிபிடேஷன். ஸோ நீராவி, கிளவுட்ஸ் அப்புறம் திரும்ப ரெயின். ஸோ இது 3 சேர்ந்தது தான் வாட்டர் சைக்கிள். More to know. Each day we lose a little more than a cup of water when we exhale. எக்ஸ்ஹேல்னா என்ன அர்த்தம்? அதாவது மூச்ச வந்து வெளியில விடுறது தான் எக்ஸ்ஹேலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஹேலிங்னா உள்வாங்குறது தான் இன்ஹேலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்க உடம்புல இருந்து 1 கப் ஆஃப் வாட்டர் வந்து நீங்க வந்து இழக்கிறீங்க. சரிங்களா? நீங்க வந்து வெளியில வந்து மூச்சு விடும்போது. ஏன்னா உங்க பாடியில இருக்க ஹீட் வந்து அந்த தண்ணிய எடுத்துட்டு வாட்டர் வேப்பரா வந்து வெளியில கேஸா தானே போகுது. ஸோ, அதனால வந்து அத மீன் பண்றாங்க. 1 கப் ஆஃப் வாட்டர வந்து நீங்க அப்படியே லூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டூ தி வாட்டர் இன் தி வெட் கிளாத்? ஈரமான துணியில இருக்க தண்ணி வந்து என்ன ஆகும்? அதாவது வெப்பம் வெளியில இருக்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது, அந்த கிளாத் வந்து ட்ரையா வந்து மாறிடும். அதாவது டியூ டூ டெம்பரேச்சர் ரைஸ், தி கிளாத் பிகம் ட்ரைஸ். தி கிளாத் பிகம் ட்ரை. சரிங்களா? ஸோ, இப்படி எழுதிக்கோங்க. ட்ரை டு ஆன்சர். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன் தி வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள்ல என்னெல்லாம் ப்ராசஸ் வந்திருக்கு? எவாப்பரேஷன் மட்டுமா? இல்ல கண்டென்சேஷனா? எவாப்பரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரெசிபிடேஷன் வந்திருக்கு. ஸோ, சி வந்து போட்டுக்கோங்க. டி ஆக்சுவலா வந்து 3 ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. சரிங்களா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். அதாவது நீர் சுழற்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டு இம்ப்ரூவ் தி அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்னா என்னது? நிலத்தடி நீர். சரிங்களா? ஸோ நிலத்தடி நீர வந்து அதோட அளவ வந்து அதிகரிக்குது. டு கண்ட்ரோல் தி எர்த்ஸ் டெம்பரேச்சர். பூமியோட வெப்பத்த வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கு. சரிங்களா? டு ப்ரொவைட் வாட்டர் டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எஸ்பெஷலி ஹியூமன்ஸ். அதாவது தாவரம், அப்புறம் விலங்குகள், அப்புறம் மனிதர்களுக்கு தேவையான நீரை வந்து அது வந்து கொடுக்குது. சரிங்களா? டு ரீசைக்கிள் தி எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட்லி. பூமியில் தொடர்ந்து நீர் காணப்படுவதை உறுதி செய்கிறது. சரிங்களா? ட்ரை டு ஆன்சர். அன்ஸ்கிராம்பிள் தி வேர்ட்ஸ் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பிளாங்க்ஸ்ல வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்து எப்படி இருக்கு? கண்டென்சேஷன். ஸோ சிஓஎன் கண்டென் டிஇஎன் டென்சேஷன் எஸ்ஏடிஐஓஎன். இது வந்து பார்த்தா எவாப்ரேஷன் மாதிரி இருக்கு. ஸோ இபிஏ இ எவாப்பரேஷன். ஸோ கடைசியில வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்பெல்லிங் இருக்கான்னு. இ இருக்கு, பி, ஏ, பி, ஓ, ஆர் இருக்கா? இருக்கு. ஆர், ஏ, டி, ஐஓஎன். ஸோ கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பிரசிபிடேஷன். பிஆர்இ பிரசிபிடேஷன். ஸோ பிஆர்இ ரி சி சிஐசி அப்புறம் திரும்ப பிஐ அப்புறம் வந்து டிஏ நெக்ஸ்ட் டிஐஓஎன். சரிங்களா? ஸோ இருக்கு. இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங்? விவசாயத்துக்கு வந்து இந்த நீர் சுழற்சி முக்கியமானதா? எஸ். அப்படி இல்லைன்னா நீர் வந்து இருக்காது. நிலத்தடி நீர் இல்லைன்னா போர் போட்டு தண்ணி வந்து பாய்ச்ச முடியாது. சரிங்களா? ஸோ எஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங். எழுதிக்கோங்க. சரிங்களா? சேர்த்து. ஒய் இஸ் வாட்டர் சைக்கிள் இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன்ஸ்? இந்த நீர் சுழற்சினால ஏற்படுற நன்மைகள் வந்து என்னது? மனித இனத்துக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து வாட்டர் இஸ் அவைலபிள். வாட்டர் அவைலபிளா வந்து இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ட்ரிங்கிங், குக்கிங் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம். ஸோ வாட்டர் சைக்கிளோட முக்கியத்துவம் வந்து என்னது? எப்பயும் வந்து நீர் வந்து அவைலபிளா இருக்கிறது தான் அதோட முக்கியத்துவமே. சரிங்களா? ஸோ அத வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நேம் தி ப்ராசஸ் which is responsible for the formation of droplets on the glass on the surface of glass of cold drink. இப்போ ஒரு கோல்ட் ட்ரிங்க் வந்திருக்கு. குடிக்கிறீங்க பெப்சி இல்ல கோக் இந்த மாதிரி. சரிங்களா? அத சுத்தி வந்து டிராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுல. அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னது? கண்டென்சேஷன். அதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வந்து எப்பயும் வந்து ஃப்ரீசர் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு
கூலிங் இதுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. அத வந்து வெளியில எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியில உள்ள டெம்பரேச்சர் வந்து சூடா வந்து இருக்கு. ஸோ இதுல இருக்க குளிர்ச்சி வந்து அதுல படும்போது டிராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த டின்ன சுத்தி ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து என்னது கண்டென்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? 73% ஆஃப் அவர் பிரெயின்ஸ் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். மூளையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்காம்? 73% வந்து வாட்டர் வந்து இருக்காம். சரிங்களா? தி அண்டார்டிக் ரீஜன் ஹாஸ் அபவுட் 70% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அண்டார்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இருக்கு. நார்மலா ஹோலா வந்து எர்த்ல வந்து பாத்தீங்கன்னா 3% அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து 70% வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிக் ரீஜன்ல மட்டும் வந்து இருக்காம். சரிங்களா? ஸோ பாத்துக்கோங்க. அது இன்னும் மாசுபடாம இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைநீர் சேகரிப்பு. ஹார்வெஸ்ட்னா எப்படி சேகரிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அதாவது மழைநீர் சேகரிப்பு அப்படின்னா வந்து என்னது? இது வந்து ஒரு ப்ராசஸ். இதுல என்னெல்லாம் பண்றாங்க? மழைநீரை வந்து கலெக்ட் பண்றாங்க, சேகரிக்கிறாங்க. அது வந்து மெயினானது. சேகரிக்கிறது, அப்புறம் அத வந்து சேமிக்கிறது. ஸ்டோரிங்னா சேமிக்கிறது. சரிங்களா? எதுக்காக சேமிக்கிறோம்? நம்மளோட ஃபியூச்சர்க்காக, நம்மளோட அடுத்து வரும் வாரிசுகளுக்காக, அவங்களோட பயன்பாட்டுக்காக வந்து சேமிக்கிறோம். ஃபியூச்சர்னாலே என்னது? நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ தண்ணீய சேமிச்சா தான் நம்மளுக்கு வரப்போற ஜெனரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நீர் வந்து அவைலபிளா வந்து இருக்கும். அவங்களும் வந்து உயிர் வாழ முடியும். சரிங்களா? ஸோ ரெயின் வாட்டர் கேன் பி கலெக்டட் இன் நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ். இப்போ மழை வந்து பெய்யுது. நீங்க எங்கெல்லாம் அத வந்து கலெக்ட் பண்ணலாம்? ஒண்ணு வந்து நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் தேக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது மூலமா நம்ம வந்து சேமிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து தொட்டிகள். ஆர்டிஃபிஷியல்னா வந்து செயற்கையா வந்து பண்றது. சரிங்களா? செயற்கையா தொட்டிகள் வந்து உருவாக்கி, அதுல வந்து நீர வந்து சேமிக்கலாம். ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். முக்கியமானது. சரிங்களா? ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங். ரூஃப்னா என்னது? கூரை. கூரை மேல வந்து இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? இத கலெக்ட் பண்ணி சேமிக்கிறது தான் வந்து என்னது? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். The rainwater on the top of the building is collected and passed into the ground through pipes. இப்போ மழை பெய்யுது உங்களோட மாடியில. என்ன பண்ணுவீங்க? அந்த தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆகி ஒரு பைப் வழியா கீழ வந்து ஓடும்ல. ஸோ அதத்தான் இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க. அத கலெக்ட் பண்ணி அந்த கிரவுண்ட் கீழ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த நிலத்துக்கு வந்து அந்த நீர வந்து பாஸ் பண்ணணும் பைப்ஸ் மூலமா. சரிங்களா? ஸோ அப்படியே வந்து செப்டி டேங்க் வந்து அனுப்பாம, அத வந்து நிலத்துக்கு வந்து எப்படி பாஸ் பண்ணி அத வந்து நிலத்தடி நீரா மாற்றுறது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? Water passing through the pipes enters the pit, which consists of gravels and coarse sand. ஸோ தண்ணி வந்து வருதுல, ஒரு குழி மாதிரி ஒண்ணு வந்து உண்டாக்கிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 லேயரா வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மணல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சின்ன சின்ன கல்கள், அப்புறம் வந்து பெரிய கல்கள். ஸோ அப்படி வந்து வச்சுட்டீங்கன்னா, அது மூலமா தண்ணி வந்து கீழ கிரவுண்டுக்கு உள்ள வந்து பாஸ் ஆகி வந்து போகும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் வந்து இருக்கு? இம்ப்யூரிட்டீஸ் அசுத்தங்கள் எல்லாமே வந்து மேலேயே கிளியர் ஆயிட்டு, கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப சுத்தமா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அஸ் இட் பாசஸ் இம்பியூரிட்டீஸ் ஆர் ஃபில்டர்ட். ஸோ எல்லா கழிவுகளும் வந்து என்ன ஆகிடுது? ஃபில்டர் ஆயிருது. ஸோ இந்த 3 ப்ராசஸ்ல வந்து உள்ள போகும்போது. அண்ட் ஸ்டோர்ட் அஸ் கிரவுண்ட் வாட்டர். உள்ள போய் அழகா அது சுத்தமான நீரா வந்து நமக்கு வந்து திரும்பவும் வந்து குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்ப தண்ணியோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து என்னது? H2O. H2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. O. இதுல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்ஸிஜன் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான். இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்னது? மழை நீர் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து மாடியில வந்து கலெக்ட் பண்ணி பைப்ஸ் வழியா பாஸ் ஆகி, அது வந்து கீழ வந்து ஒரு பிட்டுனா குழி மாரி ஒண்ணு உண்டாக்கியிருப்பாங்க. அதுல வந்து 3 லேயர் வந்து இருக்கும். சரிங்களா? கீழ வந்து பெரிய கல்லு, அடுத்து வந்து சின்ன சின்ன கற்கள், மண் வந்து இருக்கும். ஸோ இதுல தண்ணி வந்து பாஸ் ஆகி கீழ வந்து திரும்பி நிலத்தடி நீரா அது வந்து போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட் இத வந்து நம்ம ஆழ்துளை கிணறு அப்படி இல்லைன்னா கிணறு தோண்டி இந்த தண்ணிய வந்து திரும்ப வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? 1 inch of rainfall on a 2000 square feet roof is equal to 4800 liters of water. இப்போ வந்து 1 இன்ச் ரெயின்ஃபால் 1 இன்ச்னா என்னது 2.54 சென்டிமீட்டர் அவ்வளோ ரெயின்ஃபால் வந்து பெய்யுது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல 2000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப்ல வந்து பெய்யுதுன்னா, அதுல வந்து எவ்வளவு தண்ணி வந்து கிடைச்சிருக்குமா? 4800 லிட்டர் வந்து தண்ணி வந்து கிடைக்குமா? சரிங்களா? ஸோ அதான் வந்து சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த டீட்டெயில்ஸ் படி 50 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுதாம். சரிங்களா? நார்மலா வந்து அவன் உயிர் வாழ்றதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து இது மூலமா வந்து சேகரிக்கலாம். 4800 லிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த மழை நீர் சேகரிக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் வந்து ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். இட் இன்க்ரீசஸ் தி கிரவுண்ட் வாட்டர் லெவல். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து உயரப்படுத்துது. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துக்கு வந்து அந்த நீர் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இட் இன்க்ரீசஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். அந்த நீரை வந்து நம்ம உயிரினங்கள், உயிர் வாழ்றோம் பார்த்தீங்களா, அந்த உயிரினங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்னது? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் தி ஒன்லி வே டு கன்சர்வ் ரெயின் வாட்டர். மழை நீரை வந்து சேகரிக்கிறதுக்கான ஒரே ஒரு முறை, கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு முறை வந்து என்னது? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து மழை நீரை வந்து கன்சர்வ் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும், சேமிக்க முடியும். More to know, the rainwater harvesting was launched in the year 2001. இதை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பெருமைக்குரிய விஷயம். எந்த வருஷத்துல வந்து பண்ணியிருக்காங்க? 2001. எனக்கு நினைவு இருக்கு, அந்த வருஷத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, கம்பல்சரியா எல்லார் வீட்லயும் வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரிங்களா? தமிழ்நாடு இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் which made ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் as mandatory. ஸோ அதுதான், அது வந்து கம்பல்சரி, கட்டாயப்படுத்துச்சு. சரிங்களா? ஸோ எல்லார் வீட்லயும் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து மெயினா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட் அவுட் சம் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வேற என்ன நன்மைகள் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமா ஏற்படுது அப்படின்றத வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்க வீட்டில் கலெக்ட் ஆகிற நீரை வந்து நீங்க அப்படியே பைப் வழியா பாஸ் பண்ணி கீழே கிரவுண்டுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரோட்ல வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ நோ டு ரோட் ஓவர்ஃப்ளோ. சரிங்களா? இப்போ சென்னையிலலாம் ஏன் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு? ப்ராப்பரான சேமிப்பு திட்டம் வந்து இல்லாதனால தான் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ப்ராப்பராக வந்து பண்ணும்போது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? நம்மளுக்கு வந்து கிளீனான ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இது மூலமா கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க குக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணா அதை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் பெனிஃபிட் தெரிஞ்சா நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. சஜஸ்ட் சம் ஐடியாஸ் டு சேவ் ரெயின் வாட்டர் இன் யுவர் ஸ்கூல். உங்க ஸ்கூல்ல வந்து தண்ணியை வந்து எப்படி சேமிக்கிறது, இந்த மழை நீரை வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்றதுக்கான ஐடியாஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கொடுங்க. டிப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட் அட் ஸ்கூல் ஆர் ஹோம். ஸோ இதுதான் வந்து என்னது? அந்த குழி, மழைநீரை சேகரிக்கிறதுக்கான அந்த குழி. ஸோ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ட் அ பிட் ஆஃப் எனி ஷேப் ஆர் சைஸ். நீங்க வந்து ஒரு குழி வந்து எந்த ஷேப்லயோ இல்ல எந்த அளவுலயோ வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு குழியை வந்து தோண்டிக்கோங்க. இட் மே பி ஜென்ரலி கன்ஸ்ட்ரக்டட் 1 to 2 மீட்டர் வைட் அண்ட் 2 to 3 மீட்டர் டெப்த். ஜென்ரலா வந்து என்ன மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க? அதாவது அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 மீட்டர், ஆழம் வந்து 2 to 3 மீட்டர். ஆழன்றது வந்து இது, அகலன்றது வந்து இது. சரிங்களா? ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. The pit can be filled with boulders, gravels and coarse sand. கோர்ஸ் சாண்ட் என்னது? மணல் மணலா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? கோர்ஸ் சாண்ட். ஸோ மேல வந்து கோர்ஸ் சாண்ட் வந்து இருக்கு. அடுத்து கிரேவல்ஸ். கிரேவல்ஸ்னா சின்ன சின்ன கற்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் பவுல்டர்ஸ். பவுல்டர்ஸ்னா பெரிய கற்கள். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? பிக் ஸ்டோன்ஸ். இது வந்து பவுல்டர்ஸ். புட் தி பவுல்டர்ஸ் இன் பாட்டம், சாண்ட் இன் தி டாப் அண்ட் கிராவல்ஸ் இன் தி மிடில். ஸோ எப்படி இருக்கணும்? பவுல்டர்ஸ் கீழே இருக்கணும், சாண்ட் மேலே இருக்கணும், நடுவில் வந்து கிராவல்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். டிஸ்கஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஹாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட். நம்ம சுற்றுச்சூழலை எப்படி வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்து மூலமா பாதுகாக்கிறது அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. எவல்யூஷன். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட்டர் இஸ் தி மோஸ்ட் ப்ரெஷியஸ். விலை மதிப்பற்ற. சரிங்களா? ஸோ ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ்னா வளம். ஆன் தி எர்த். வாட்டர் எக்ஸிஸ்ட் இன். வாட்டரோட ஸ்டேட்ஸ் வந்து எத்தனை ஃபார்ம்ஸ்ல வந்து இருக்கும்? 3 ஃபார்ம்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ 3 ஸ்டேட்ஸ். At temperature below dash, water freezes to form ice. டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி. 0 டிகிரிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து குளிர்விக்கும் போது என்ன ஆகுது? ஐஸா வந்து ஃபார்ம் ஆகுது. டேஸ் இஸ் தி ப்ராசஸ் பை விச் வாட்டர் பிகம்ஸ் வேப்பர். வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா வந்து மாறுதுல, அந்த ப்ராசஸ் பேர் என்னது? எவாப்பரேஷன். வேப்பரைசேஷன். which controls the biological functions of life. எது வந்து உயிர் வாழுது? அதாவது which controls ecological functions of. சுற்றுப்புறத்துல உள்ள உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதோட இயக்கங்களை வந்து கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது? வாட்டர் சைக்கிள், அதாவது நீரின் சுழற்சி. சரிங்களா? fill in the blanks with suitable answers.
வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு டேஸ் வென் இட் இஸ் ஹீட்டட். இப்போ தண்ணியை வந்து ஹீட் பண்ணும்போது என்னவா மாறும்? வாட்டர் வேப்பரா வந்து மாறும். ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. வாட்டர் பிகம்ஸ் அன் ஐஸ் ஆன். வாட்டர் வந்து எப்போ வந்து ஐஸா வந்து மாறுது? ஃப்ரீசிங் அப்போ. ஸோ ஃப்ரீசிங். வாட்டர் டிராப்லெட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம். அந்த சின்ன சின்ன நீர்த்துளிகள் வந்து சேர்ந்து என்ன வந்து உண்டாக்கும்? கிளவுட்ஸை வந்து உண்டாக்கும். சரிங்களா? வாட்டர் சைக்கிள் இன்க்ரீசஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். இப்போ நீர் சுழற்சி இருக்கு பார்த்தீங்களா? அது மூலமா என்ன ஆகும்? நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர ஆரம்பிக்கும். சரிங்களா? டேஸ் இஸ் தி டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரூஃப் டாப், அதாவது கூரைக்கு மேல தண்ணி வந்து சேகரிக்கிறோம்ல, ஸோ அது பேர் தான் வந்து என்னது? ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வாட்டர் இஸ் a good example for all the states of matter. All the states of matter என்னது? Solid, liquid and gas. ஸோ அதுக்கு வந்து வாட்டர் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா? எஸ். ஸோ ட்ரூ. வாட்டர் சைக்கிள் கண்ட்ரோல்ஸ் எர்த்ஸ் டெம்பரேச்சர். அந்த நீர் சுழற்சினால இந்த பூமியோட வெப்பம் வந்து கட்டுக்குள்ள வந்து இருக்கா? எஸ். ஸோ ட்ரூ. வாட்டர் பிகமிங் வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால் எவாப்ரேஷன். வாட்டர் பிகமிங் வாட்டர் வேப்பர். எஸ். எப்போ நடக்கும்? ஹீட்டிங் ப்ராசஸ் அப்போ நடக்கும். ஸோ அதாவது தண்ணி வந்து சூடு பண்ணும்போது வாட்டர் வேப்பரா வந்து மாறுது. அது பேரு எவாப்ரேஷன். ஸோ ட்ரூ. 37% ஆஃப் அவர் பிரெயின்ஸ் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். பிரெயின்ஸ் மாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 73% வந்து இருக்கு. ஸோ 37 இல்லை. சரிங்களா? ஸோ ஃபால்ஸ். நிறையவே தண்ணி வந்து இருக்கு நம்ம மூளையில. ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். எஸ். ஸோ இது மூலமா சேகரிக்கிறோம் பார்த்தீங்களா தண்ணி நிலத்தடியில, அதை வந்து விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ ட்ரூ. ஆன்சர் briefly. ரைட் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்கு? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இதுக்கு நீங்க வந்து எக்ஸாம்பிள் எழுதணும்னா, சாலிட்ல வந்து என்ன வந்து இருக்கு? ஐஸ். லிக்விட் வந்து வாட்டர். கேஸ் வந்து வாட்டர் வேப்பர். வாட் இஸ் ஃப்ரீசிங்? இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங், அதாவது ஒரு லிக்விட் டு சாலிட் ஆன் கூலிங். சரிங்களா? ஸோ தட் இஸ் கால் ஃப்ரீசிங். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்க்கலாமா எங்க இருக்குன்னு? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. At the temperature below 0 degree Celsius, water becomes ice. This process is called freezing. இது அப்படியே வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Water on cooling below 0 degree Celsius becomes ice. This is called freezing. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நேம் த ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளில் வந்து இன்வால்வ் ஆன ப்ராசஸஸ் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னெல்லாம் ப்ராசஸ் வந்து இருக்கு நீர் சுழற்சியில் வந்து? ஃபர்ஸ்ட் வந்து எவாப்ரேஷன். ஃபர்ஸ்ட்னு கிடையாது, ஏன்னா சைக்கிளில். ஸோ ஃபர்ஸ்ட் கிடையாது, நார்மலாக எழுதுறேன். சரிங்களா? எவாப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னது? கண்டென்சேஷன் அண்ட் precipitation. Which state government made rainwater harvesting as mandatory in the year 2001? எந்த கவர்மெண்ட் வந்து சொல்லுச்சு, அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து கட்டாயம் ஒவ்வொரு வீட்லயும் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து எந்த கவர்மெண்ட் வந்து சொல்லுச்சு? தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ தமிழ்நாடு. வாட் இஸ் நீடட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்? அதாவது அந்த மழை நீர் சேகரிக்கிறதுக்கான குழி வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன? தேவையானது வந்து சாண்டு, நெக்ஸ்ட் கிரேவல்ஸ், அடுத்து வந்து என்னது? பவுல்டர்ஸ், வந்து கோர்ஸ் சாண்ட், மணல், அப்புறம் வந்து சிறு கற்கள், அப்புறம் வந்து பெரிய கற்கள். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆன்சர் இன் டீடைல். வாட் இஸ் வாட்டர் சைக்கிள்? ரைட் எனி 3 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். ஸோ இதோட ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்னது? The continuous change through which the water is circulated by different processes like evaporation, condensation and precipitation is called water cycle. ஸோ இதுதான் வந்து என்னது? வாட்டர் சைக்கிளோட டெஃபினிஷன். அந்த 3 ப்ராசஸையும் வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அது வந்து என்னது? கண்டினியூஸா வேற நடக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ அதுதான் வந்து என்னது? வாட்டர் சைக்கிள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து எழுதிக்கோங்க. கிரவுண்ட் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட அவைலபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எர்த்ஸ் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல்ட வந்து வச்சிருக்கு. அப்புறம் அனிமல், பிளான்ஸ், ஹியூமன் பீங் எல்லாருக்கும் தேவையான நீரை வந்து கொடுக்குது. அப்புறம் வந்து வாட்டர் சப்ளையை வந்து கான்ஸ்டன்டா வந்து வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் எல்லாமே அதோட அட்வான்டேஜஸ். வாட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? லிஸ்ட் அவுட் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழை நீர் சேகரிப்பு அப்படின்னா வந்து என்னது? அதனால ஏற்படுற நன்மைகள் வந்து என்ன அப்படின்னு
ஸோ இங்க இருக்கு. அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்னது? மழை நீரை வந்து சேகரிச்சு ஸ்டோர் பண்றது தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இத அப்படியே வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இங்க இருக்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். கிரவுண்ட் லெவல் வாட்டர வந்து இன்கிரீஸ் பண்ணுது. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வாட்டர வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் வாட்டர வந்து இது மூலமா வந்து கிடைக்க செய்யுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் என்னது அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கலர் தி கிவன் பிக்சர் அண்ட் ரைட் தி கரெக்ட் நேம்ஸ் இன் தி கிவன் பிளாங்க்ஸ். ஸோ இங்க வந்து இந்த பிக்சர வந்து கரெக்ட்டா வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பெயர்கள் குடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? வாட்டர் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து ஒரு லேக்கா இருக்கலாம், சீயா இருக்கலாம், ஓஷனா வந்து இருக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது? இந்த சூரிய ஒளி பட்ட உடனே இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி வேப்பரா வந்து மாறுது. ஸோ இது பேர் வந்து என்னது? எவாப்பரேஷன். நெக்ஸ்ட் அதுல குளிர் காத்து பட்டு கிளவுட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது இந்த டிராப்லெட்ஸ யூஸ் பண்ணி. ஸோ அது பேர் வந்து என்னது? கண்டென்சேஷன்.